Hi students, I am Delhi Babu, Samachir Maths, class 10th, chapter 2, unit exercise, question number 9. Find the GP in which the second term is root 6. Second term value root 6 and sixth term is 9 root 6. So, this is the question கொடுத்திருக்காங்க. அப்பனா நம்ம GP series கண்டுபிடிக்கணும். So, first நமக்கு என்ன டேட்டா கொடுத்திருக்காங்களோ அந்த டேட்டா எடுத்துக்கலாம். second term t2 equal to root 6 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. second and sixth term is 9 root 6. sixth term equal to 9 root 6 கொடுத்தது எழுதியாச்சு. இப்போ ஜிபிசிஎஸ்னுடைய டேர்ம் ஃபார்முலா டிஎன் ஃபார்முலா நமக்கு தெரியும். டிஎன் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் 1. ஸோ இது வந்து ஜிபியினுடைய டேர்ம் ஃபார்முலா. ரைட். இப்போ நமக்கு இதை அப்படியே இது கூட மேட்ச் பண்ணலாம். என்னங்கிற இடத்துல பாருங்க 2 இருக்குது. அப்போ இது T2 வேல்யூ. ஸோ இப்போ இங்கே அப்ளை பண்ணலாம். T2 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ தெரியாது. ஸோ இப்போ ஏ ஆரோட வேல்யூ தெரியாது. ஆர்னா காமன் ரேஷியோ அதுவும் தெரியாது. என்னங்கிற இடத்துல மட்டும் 2 இருக்குது. அப்போது 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு ரூட் 6. இங்கே ஆர் பவர் 1 ஈக்குவல் டு ரூட் 6. ஸோ இந்த 2 பவர் 1 ஒன்று இருப்போது, அதனால் அதை அப்படி வச்சுருக்கேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்த பார்ட் இந்த சைடு வரும்போது T6 வேல்யூ கொடுத்துருக்காங்க. T6 ஈக்குவல் டு ஏ ஆர் என்னோட வேல்யூ நமக்கு 6 இருக்குது. அப்போது 6 மைனஸ் 1 equal to 9 root 6. Suppose a r power 5 equal to 9 root 6 equation number 2. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஏஆர் இருக்குது, ஏஆர் பவர் 5 இருக்குது. இப்போது செகண்ட் ஈக்குவேஷன் டிவைட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ எல்ஹெச்எஸ் சைடு ஏஆர் பவர் 5 டிவைட் பை ஏஆர் ஈக்குவல் டு 9 root 6 divided by root 6. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸில் நமக்கு ஏஏ பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிடும். செகண்டு ஆறு ஆர் பவர் 5. ஸோ இப்போ 6 கட்டு மீதி 4. அடுத்தது ரூட் 6 கேன்சல். நமக்கு பேலன்ஸ் கையில் இருக்கிறது ஆர் பவர் 4 ஈக்குவல் டு 9. ரைட். இப்போது ஆர் பவர் 4 ஈக்குவல் டு 9 கிடைக்குது. ஜென்ரல் ஆர் ஸ்கொயர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரூட்டு கண்டுபிடிக்கும். இப்போ இங்கே ஆர் பவர் 4 இருக்கிறதுனால இந்த 9 சேஞ்ச் பண்ணணும். 9 எப்படி சேஞ்ச் பண்ணுற பாருங்கள். 9 ஈக்குவல் டு ரூட் 3 ஹோல் பவர் 4 இன்னு மாத்திரம். இது எப்படி சார் பாருங்கள். ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 இதை 4 டைம் மல்டிப்ளை பண்ணணும். செகண்டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 3னாலே 3. அதுக்கு அடுத்தது ரூட் 3 இன்ட்டு ரூட் 3னா 3. மிடில் மல்டிப்ளை. சப்போ 3 3s are 9. நம்மளோட ரிசல்ட் என்ன வந்திருக்கு பாருங்கள், 9 கிடச்சிருக்கு. அப்போது 9க்கு ரூட் 3 ஹோல் பவர் 4னு சேஞ்ச் பண்ணி எழுதலாம். இப்போது ஆர் பவர் 4 ஈக்குவல் டு ரூட் 3 ஹோல் பவர் 4. இப்போ ரெண்டுடைய பவரும் சேமாக இருக்குது. கேன்சல். பேலன்ஸ் ஆர் ஈக்குவல் டு ரூட் 3. இப்போ ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ணலாம். ஆர் ஈக்குவல் டு ரூட் 3 சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன இருக்கு பாருங்கள். ஏஆர் ஈக்குவல் டு ரூட் 6. இப்போ ஆரோட வேல்யூ ஏ இன்ட்டு ரூட் 3 ஈக்குவல் டு ரூட் 6 மல்டிப்ளை கன்வெர்ட்டிங் இன்ட்டு ஆர்ஹெச் சைடு டிவைட் ஆகிடும். அப்போ ஏ ஈக்குவல் டு ரூட் 6 டிவைட் பை ரூட் 3. ரைட். இப்போ ரூட் 6 அப்படின்னா என்ன மீனிங் தெரிஞ்சுக்கலாம். ரூட் 6 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 இன்ட்டு 2ன்னு பிரிக்கலாம். ஸோ அதே வேல்யூவை இப்படின்னு செய்யலாம். அப்போ ரூட் 6க்கு ரூட் 3 இன்ட்டு 2 அந்த வார்த்தை பிரிக்கலாம். அப்போது ரூட் 3 இன்ட்டு ரூட் 2 டிவைட் பை ரூட் 3. ரூட் 3 கேன்சல். ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு ரூட் 2. இப்போ ஏவோட வேல்யூ தெரியும். நம்ம
டேர்ம் வேல்யூ ஏவோட வேல்யூன்னு தெரியும், ஆரோட வேல்யூன்னு தெரியும். இப்போ ஜிபி சீரீஸ்னுடைய சீரீஸ் ஃபார்முலா இதெல்லாம் ஜிபி சீரீஸ் ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் டாட் 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 ஆர் இன் ஜிபி. ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ √2, அதுக்கு அடுத்தது ஏஆர், ஏவோட வேல்யூ √2, ஆரோட வேல்யூ √3. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் √6. அதுக்கு அடுத்தது ஏஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு √2 √3 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் கேன்சல், பேலன்ஸ் 3 √2. இப்போ தேர்ஃபோர் √2, √6, √3, √2, R in GP. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர்.